ஃப்ரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அங்கே விவசாயிகளை பார்த்து என்ன பண்ணாரு, போய் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு தெரியுமா விவசாயிகிட்ட. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்களேன். விவசாயியின் குறைகளை எவ்வளவு சூப்பரா கேட்கிறாருல. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடி சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, நான் விவசாயியின் மகன், எல்லாமே எங்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு உறுதுணையா நிற்போம், விவசாய கடன்களை நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாமே ரத்து பண்ணுவோம், விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதுணையா நிற்போம், நண்பனுக்கு நண்பனா நாங்க என்ன பண்ணுவோம், துணை நிற்போம், விவசாயத்தை நான் தூக்கி சுமக்கிறேன், நான் விவசாயியின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இவரு பேசுனதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச காட்சி வந்து விவசாயிகள் மத்தியில பேசியிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா இது எப்படி படம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா? அதையும் பார்ப்போம் வாங்க. எப்படியெல்லாம் அநியாய அக்கிரமம் பண்றாங்க. இவரு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, நாடகம் ஆடுகிறாரு, போட்டோ ஷூட் எடுக்கிறாரு அப்படின்னு. இவரு போட்டோ ஷூட் எடுத்ததை நம்ம லட்சணத்தை பார்ப்போமா? விவசாயிகள் வயிற்றுல அவங்க நெஞ்சில எப்படி கால் வச்சு மிதிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா, கேமராமேன், அதாவது எடப்பாடி பழனிசாமிய விவசாயிகள் பேசுற மாதிரி, விவசாயிகள் குறைகளை கேட்டு பேசுற மாதிரி படம் பிடிக்கணும். இந்த படம் பிடிக்கிறதுக்கு எத்தனை நெற்பயிர்களை காலில் மிதிச்சு சேதப்படுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்ல, 2 பேர், எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க. என்னையா நடக்குது? நீங்க தான் உண்மையான விவசாயிகளா? நீங்க தான் உண்மையான விவசாயிகளுக்கு தூணா நிக்கிறவங்களா? நீங்க தான் உண்மையான விவசாயிகளை வந்து கரை சேர்த்தி விட போறீங்களா? எந்த அளவுக்கு போட்டோ ஷூட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ ஷூட். விவசாயிகளுக்கு உண்மையா நிக்கிற எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளை காப்பாற்றுகிற எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளுக்காக உயிரை கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி, விவசாயியாக மாறிய எடப்பாடி பழனிசாமி நெற்கதிர்களை எந்த அளவுக்கு மிதிச்சு சேதப்படுத்துறாங்க. இது ஒவ்வொரு விவசாயிகளினுடைய உணர்வுகளை கொச்சப்படுத்துற மாதிரி, ஒவ்வொரு விவசாயிகளின் மார்பு மேல ஏறி மிதிக்கிற ஒரு செயலா தான் இருக்குது. அது மிதிச்சது அவங்களுடைய நெற்கதிரில விவசாயிகளின் நெஞ்சு மேல ஏறி என்ன பண்றாங்க, மிதிக்கிறாங்க. எத்தனை நெற்கதிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? இவரு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக, இவரு விவசாய, அதாவது இந்த ரோட் ஷோவே வந்து பாத்தீங்கன்னா இவரு போயிருக்கிறாரு. அது நீங்க லைவ்ல பார்த்தாலே தெரியும், போயிருக்கிறாரு. போயின்னு இருக்கும்போது இந்த விவசாயிங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நெற்கதிர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, விதைச்சிருக்கிறாங்க. அப்படி விதைக்கும் போது, நிறுத்துங்கப்பா வண்டிய, நான் போய் ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு இறங்கி போயிருக்கிறாரு. இவரு செப்பலோடு போகல, நான் வெறுங்கால தான் போறேன், வரப்பு மேல நான் வெறுங்கால தான் போறேன்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து கால் தடத்துல தான் காட்டுறாப்புல. அது வெறுங்கால நடக்கிறாரு பாருங்க, எங்க பொதுச் செயலாளர் எப்படி வெறுங்கால நடக்கிறாரு வரப்புல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட் எல்லாம் காட்டுறாரு. இவரு ஷாட்டுக்காக என்ன பண்றாரு, போஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக கேமராமேனுக்கு முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவர் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் போஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இவரு விவசாயிகள்கிட்ட பேசணும், விவசாயிகிட்ட பேசுற மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலேயே வந்து கேமராமேனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து செஞ்சிருப்பாரு போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. நெற்கதிர் வேஸ்டா போனாலும் பரவாயில்லப்பா, நான் விவசாயிகிட்ட பேசுற மாதிரி என்ன பண்ணும், நீ இறங்கி நாஸ்திப்படுத்து, அந்த நெற்கதிரெல்லாம் மிரிச்சு நாஸ்திப்படுத்து, அதை பத்தி கவலை கிடையாது, போட்டோ நல்லா வரணும், ஷூட்டு நல்லா எடுக்கணும், அவ்வளவுதான், நம்மளுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஒரு போட்டோ ஷூட் நடத்தி பேசுறது மட்டும் வெளியில வந்து என்ன பண்றாரு, விவசாயிகள் மத்தியில பேசி என்ன பண்றாரு, ஒரு அனுதாபத்தை என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு. இதுல வேற பேசிலாம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு, மேல வந்துட்டாரு. மேல வந்துட்டு கார் அந்த பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி விவசாயிகள் அந்த அம்மால நிக்க வச்சு, செட்டப்பா நிக்க வச்சு, இது மாதிரி கேளுங்க, நான் இது மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு செட்டப்பா நிக்க வச்சு, நீ வந்து இப்படி நிலுமா, நீ இப்படி வந்து நிலுமா நிக்க வச்சு பேசிட்டு, போயிட்டு வரமா, எல்லாம் பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே பண்றேன் அப்படின்னு. இதுல ஒரு அம்மா ஏதோ பேச வருது, உடனே லைவ் ஷோஸை கட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு உஷாரா இருக்கிறாங்க
ஏடிஎம்கே ஐடியோடைய விங்கு நல்லா பயங்கரமா செயல்படுறாங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா செயல்படுறாங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்து இருக்கலாம். இந்த நெற்கதிரில் கேமராமேன் இறங்கி அந்த நெற்கதிரெல்லாம் சேதப்படுத்துறது, ஐயாவோட போட்டோ ஷூட்டில் வந்து அவரை நல்லா ஜெய்ஜாண்டிகா எடுக்கணும், அவரை நல்லா சூப்பரா காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த நெற்கதிர்கள் மிதிக்கிறத கேமராமேன்கள் மிதிக்கிறத காட்டாம இருந்திருந்தா ஐயாவுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இப்ப ஐயாவே என்ன பண்ணினார், மாட்டினார். எந்த அளவுக்கு விவசாயிகளை மதிக்கிறார் பாத்தீங்களா? விவசாய நிலத்தை எப்படி இந்த அளவுக்கு மதிக்கிறார், நெற்கதிர் எந்த அளவுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல இவரு விவசாயிகள் நண்பன், விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நெற்கதிர்களை மிதிச்சு நாசனப்படுத்தி போட்டோ ஷூட் எடுக்கிறார்னா இவர் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையா இருப்பாரு? வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒன்றிய அரசு கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணாரு, அந்த சட்டத்தை நிறைவேற்றினாரு. இவர் வாக்களிச்சாரு, எதிர்த்து வாக்களிக்கல, ஆதரவு பண்ணி வாக்களிச்சிருந்தாரு. இவர் வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. எத்தனை விவசாயிகள் உயிர்கள் கொலையா போயிருச்சு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்ப இவர் மனசுல இறங்குனாரா? இந்த வேளாண் சட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு ஆதரவை வாபஸ் வாங்கினாரா? பச்சை துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி, பகல் வேஷம் போடுகிற எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் விவசாயிகள் மத்தியில போட்டோ ஷூட் பண்றதுக்காக நெற்கதிர்கள் நாசமானாலும் போகல, அந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நிலத்துடைய விவசாயிகள் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நெற்கதிகளை மிதிச்சு என்ன போட்டோ ஷூட் எடுங்க, நான் விவசாயிகள் மத்தியில பேசுறதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சூப்பரா என்ன பண்ணிருக்காரு, போட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறாரு. சோ இந்த காட்சிகளை மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு போடுறேன், நல்லா பாருங்க. எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ ஷூட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாரு, விவசாயத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, விவசாய நிலங்கள் நெற்கதிர்களை எந்த அளவுக்கு மிதிச்சு நாசம் பண்றாரு அப்படின்றத பாருங்க. நீங்களே முடிவெடுங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.